செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு, வேலூரில் புதிய ஆதார் சேவை மையத்தை திறந்து வைத்து மாவட்ட ஆட்சியர் உரை நிகழ்த்தியது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபற்றி எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வெப்பத்தின் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து திருச்சி மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கூறும்போது, ஸோ கோடை காலத்தில் நிறையா வெயிலின் தாக்கத்தினால நிறைய பேர் நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்களுக்காக நம்ம ஆஸ்பத்திரியில் பிரத்யேகமாக ஒரு 8 பெட் உள்ள ஒரு வார்டும், ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு அப்படின்னும், அதே மாதிரி 4 ஐசியூ தீவிர சிகிச்சை வார்டு பெட்டும் உள்ள 4 பெட்டும் உள்ளார் ரெட் ஜோன்கிற நுழையிற இடத்துலேயே அவங்கள உடனே எடுத்து இது பண்ணுறது காப்பாற்றுறதுக்காக ரெட் ஜோனில் 2 வார்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 12 பெட் உள்ள வார்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி வெயில் தாக்கம் இது மாதிரி வராமல் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யார் தொழிலாளர்கள்லாம் நாளைக்கு மே தினம் நம்ம கீழே வேலை பார்க்குறாங்கன்னா, வெயிலில் வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயிகள் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் காலையிலேயே வேலையை மாற்றிக்கணும், சாயங்காலம் வேலையை மாற்றிக்கணும், நம்ம அந்த டைமிங்கை மாற்றிக்கணும். நம்மளே ஒரு வேலை இருக்குது அப்படின்னா காலையில் பண்ண 11 to 3 11 to 3 வெயிலோட தாக்கம் உச்சமாக இருக்கும். அது நமக்கு உடம்புல ஏறி அதோட டெம்பரேச்சர், நம்ம உடம்போட கோர் பாடி டெம்பரேச்சர் அது கிட்டத்தட்ட 105க்கு மேலே ஆக்கி விட்டுரும். அப்போ நம்மளுடைய பிரெயின் கொஞ்சமாக அதோட வேலையை செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல இந்த ஹீட் தாக்கத்தில் என்ன ஆச்சுன்னா உடம்பு ரொம்ப சூடும், 105 106 டிகிரி சுடுற மாதிரி இருக்கும். தோலெல்லாம் அப்படியே உலர்ந்த ஸ்கின்னாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். நாக்கை நீட்டிங்கன்னா நாக்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், தண்ணி சத்தே இருக்காது. இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளோடு இருந்தாங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டாக பேசுவாங்க, ஒரு வளருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். முதல்ல நம்ம முதல் உதவியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுவுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க சுயநினைவு ஆகிறாங்களாம் பார்க்கணும். சரி, முதல்ல வெயில் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நிழலில் கொண்டு போயிடணும். ஒரு குளிர்ந்த நீர் இருந்துச்சுன்னா கழுத்து கீழே உடம்புக்கு ஃபுல்லாக நல்லா தொடச்சிடணும். ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா அக்குள், இடுப்புக்கிட்ட, முதுக்கிட்ட இது இடத்துலலாம் வச்சு அந்த எப்படியாச்சும் அந்த டெம்பரேச்சர் குறைச்சி விட்டோம்னா அவர்களை நல்லா உயிர் காப்பாற்ற முடியும். அவர்கள் சுயநினைவாக இருந்தாங்கன்னா நம்ம குளிர்ந்த பானங்கள் கொடுக்கலாம். குளிர்ந்த பானங்கள் அப்படின்னா என்ன சொன்னால், வெறும் தண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. சர்க்கரை உப்பு கலந்த தண்ணி, ஒரு லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், லெமன் சர்க்கரை உப்பு கலந்த ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், லஸ்ஸி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சில்லுன்னு குடிஞ்சுன்னா அந்த டெம்பரேச்சர் நல்லா குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுயநினைவு இல்லை, இது மாதிரி இல்லை, ஃபிட் அடிக்குது அப்படின்னா உடனே நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துடணும். சரி, இப்போ ஃபீவருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதான் காய்ச்சல் அவங்களுக்கு ஏதாச்சும் கோஆர்டினேட் சிம்டம்ஸ் இருக்கும். தொண்டை வலி, சளி, இருமல், தும்மல், இல்லை யூரின் போகிற ப்ராப்ளம், அந்த மாதிரி எதுவும் வேறு தொந்தரவுகளோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். இல்லை இந்த ஒரு நோயாளி ஒரு வெளியில் போயிட்டு வந்தாங்க, வெயிலில் போயிட்டு வந்தாங்க, இல்லை கடினமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இல்லை நான் ஜிம்மில் போய் 1/2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டேன், ஏசி இல்லாத ஜிம்மில் வேலை பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு திடுதுப்புன்னு உடம்பு சூடாக இருந்து 105 டிகிரி இருந்து நாக்கை பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டாக, நாக்கில் தண்ணி சத்தே இருக்காது, ப்ரொஃப்யூஸ் ஒட்டிங்கும் இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் கிராம்ஸாக வரும். கிராம்ஸ்னால் காலில் தசை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரங்காலத்தில் ஹீட் எக்ஸாஷன் ஆகும். அப்போ 104 105 இருக்கும். ஒன்ஸ் 105க்கு மேலே போயிடுச்சுன்னா தோலெல்லாம் அப்படியே செவந்து உலர்ந்து கிடக்கும். அந்த மாதிரி இது இந்த ஹீட் இதில் தான் வரும். இந்த சம்மர் காலத்தில் நம்ம பண்ணிக்கணும். ஸோ சம்மர் காலத்தில் எக்ஸசைஸு, ஜிம்மு போய் ரொம்ப கடினமாக எக்ஸசைஸ் பண்ணுறது மக்கள் கண்டிப்பாக குறைக்கணும். வெயிலில் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக தலையில் தொப்பி போட்டுக்கோங்க. ட்ரை காட்டன் ஷர்ட்ஸ், ஃப்ரீயாக காட்டன், ரொம்ப டைட் ஷர்ட்ஸும் போடாதீங்க. நிறைய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியாரம் குடிச்சிட்டே இருக்குன்னா, சொன்ன மாதிரி உப்பு சக்கரை கலந்த தண்ணியாரமாக குடிச்சிட்டு இருங்க. நிழலுக்கு அப்பைக்கப்போ ஒரு 10 நிமிஷம் போய் ஒதுங்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அது நம்ம தொழிலாளர் தினமாக நம்ம எல்லாரும் முதலாளிகளும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நல்லது. கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள், சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப கூடுதல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஸோ இந்த 11 to 3 4க்குள்ளே இந்த வெயிலில் தயவுசெய்து வெளியே போகாமல் கொஞ்சம் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கலாம். வயசானவங்களாம் வெளியில் போவாங்க, வீட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது.
அதான் வீட்டில் இருக்காது. நம்ம வீடு வந்து நிறைய பேர் மொட்டை மாடி வந்து சில பேர் ஆஸ்பெஸ்டாஸ் வீட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி வீடு ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு மேலே வந்து வீடு மேலே ரூஃப் இல்லை, ரூஃப்க்கு மேலே வேறு எதுவும் வீடு இல்லைனாலும் அதுவும் ஹீட் தாக்கம் உள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வென்டிலேட்டடாக இருக்கணும் பாருங்களா, நம்ம ஜன்னல் எல்லாம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். க்ளோஸ்டு இதில் தான் ரொம்ப தொந்தரவாகும். இப்போ நம்ம கார் இருக்குது, கார்லேயே போயினீங்கன்னா நீங்கள் கார் வெயில நிறுத்திட்டு போய் திறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் உள்ள டெம்பரேச்சர் வந்து 120 மேலே இருக்கும். ஸோ காருக்குள்ளே ஏறணும், உடனே ஏறாமல் கார் கதவை எல்லாம் திறந்துவிட்டு கண்ணாடியெல்லாம் ஏற்றிவிட்டு அந்த காற்று வந்து ஃபுல்லாக வெளியில் வந்த பிறகு தான் ஏறணும். இல்லை அந்த இதில் டப்புன்னு போய் ஏறினீங்கன்னா அந்த ஒரு டெம்பரேச்சர் நம்ம உடம்புல பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வீட்டில் வந்து ஜன்னல் எல்லாம் வென்டிலேட்டடாக வச்சுக்கோங்க. அடிக்கடி ப்ளோ அப் ஏர் வைக்கலாம் சரிங்களா. ஃபேன் வச்சுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் உடம்பு ஊற்றிட்டு அதில் வந்து காற்றடிச்சா அதுவே நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை கன்வெக்ஷனுங்கிற முறையில் வெளியில் கொண்டு போயிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீராகாரம் பருகிக்கிட்டே இருங்க. தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் கிடையாது, தாகம் எடுக்காமலே இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். இப்போ நம்ம ஜிஹெச்ல வந்து இந்த வார்டு இல்லாமல் வேற என்ன ஃபெசிலிட்டி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் ஓஆர்எஸ் அங்கேக்கங்கே வந்து நம்ம வந்து நம்ம ஜிஹெச்சில் வந்து 30-40 இடத்துல வந்து ஓஆர்எஸ் கரைச்சல் நீர்னு வச்சுருக்கோம். அங்கே ஓஆர்எஸ் மக்கள் வந்து ஒவ்வொரு வார்டுலேயும் வந்து அவங்க வந்து ஓஆர்எஸ் வந்து நம்ம ரெடிமேடாக வச்சு கறந்து வச்சுருக்கோம். அந்த ஓஆர்எஸ் வந்து ஓபியில் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ள வார்டில் இந்த வார்டெலாம் ஸோ அது ரெடிமேடாக டெய்லி வந்து சுடவச்சாரத்தில் கலந்து ஒரு பேக்கெட்டை கலந்து அங்கே எல்லாம் வச்சுருக்கோம். அவங்க மக்கள் இருந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம ஜிஹெச்ல எல்லா ஆரம்ப சுகாதார நிலைய அரசு ஆஸ்பத்திரிலையும் இந்த மாதிரி ஓஆர்எஸ் கரைச்சல் நீர் வச்சிருக்கணும். திருச்சியிலிருந்து கதிரவன். வேலூர் அருகே விருதம்பட்டில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி திறந்து வைத்து பேசினார். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். வேலூர் அருகே விருதம்பட்டில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். இந்த ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு, மக்கள் தொகை விவரங்கள் மற்றும் பயோமெட்ரிக் முறையில் தகவல்கள் புதுப்பித்தல், பிழை திருத்தம், குறைதீர்வு சேவைகள் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. இந்த மையத்தில் பொதுமக்களின் குறைகளை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பி விரைவான தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் ஆதார் முன்பதிவு தளத்தை பயன்படுத்தி ஆன்லைன் முன்பதிவு செய்து ஆதார் சேவையை பெறலாம். இன்று துவக்கப்பட்ட புதிய ஆதார் சேவை மையத்தில் தன்னுடைய 5 வயது குழந்தைக்கு ஆதார் எண் பெற்ற அகிலா என்பவர் கூறும்போது, என் பேர் அகிலா, நான் பிரம்மபுரத்துல இருந்து வரேன். குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்தோம். உடனே ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டோம். ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ. வேலூரில் இருந்து மோகன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். புதுதில்லியில் நடைபெற்ற விஞ்ஞான் டெக் கண்காட்சியில் இந்தியாவின் நிப்டம் கல்வி நிறுவனம் தயாரித்த 3 முக்கிய உணவு தொழில்நுட்பங்கள் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் 3 புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த விவரங்களையும் அது வெளியிட்டுள்ளது. இதன்படி காய்கறிகள் மற்றும் உணவுகளை சூரிய ஒளியை பயன்படுத்தி விரைவாக உலர வைக்கும் புதிய இயந்திரம், சத்து மாத்திரைக்கு நிகரான புரதம் மற்றும் நார்சத்து நிறைந்த சிற்றுண்டி தயாரிக்கும் முறை மற்றும் சிறுதானியங்கள், பருப்பு மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு மூலம் நொறுக்கு தீனிகளை தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஆகியவை அடங்கும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கவும் உணவு பதப்படுத்தும் துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உதவும் என்றும் இந்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவ தளவாட பராமரிப்பில் சுயசார்பு எட்டுவது நாட்டின் வான்படையின் பலத்தை அதிகரிக்கும் என்று ஏர் மார்ஷல் எல்லா உமேஷ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த உள்நாட்டு திறன் மேம்பாடு இன்றியமையாதது என்றார். நாக்பூரில் நடைபெற்ற திறமையான பராமரிப்பு மற்றும் சுயசார்பு வான் ஆற்றலின் தூண்கள் என்ற மையப்பொருளில் நடந்த கருத்தரங்கில் பங்கேற்றதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் சுயசார்பை அடைவதன் மூலம் விமானப்படையின் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும் என்றும் ஏர் மார்ஷல் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.